கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இதுவரைக்கும் கடந்த செப்டம்பர் மாசத்திலிருந்து இப்ப வரைக்கும் 1,60,60 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. 1,60,00,000 மகளிர் விண்ணப்பிச்சிருக்காங்க. அது சரி செய்யப்பட்டு வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு இந்த 8 மாசத்தில் மட்டும் 1,16,00,000 மகளிருக்கு தமிழ்நாடு முழுக்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படுகிறது. இங்க நம்முடைய கரூர் மாவட்டத்தில் மட்டும் எத்தனை மகளிர் தெரியுமா திட்டம் போகுது? உரிமை தொகை திட்டம் போகுது. 1,75,000 மகளிர் இந்த உரிமை தொகை மூலம் பயன்படுறாங்க. சில பேருக்கு குறைகள் இருக்கதான் செய்யுது. இது மிகப்பெரிய திட்டம், அவ்வளவு சீக்கிரத்தில் நிறைவேற்ற முடியாது. வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்குமா? அதாவது 70-75% பேருக்கு கொடுத்தாச்சு. ஆனா நம்முடைய தலைவர் நான் இப்ப வாக்குறுதி கொடுக்கிறேன். இப்ப தேர்தல் நேரம், தேர்தல் முடிந்து இன்னொரு 5-6 மாசத்துல கண்டிப்பாக, ஏன்னா அந்த துறைக்கு நான் தான் அமைச்சர், நானும் நிதித்துறை அமைச்சர் தான் அமைச்சர்கள், நாங்க பொறுப்பெடுத்துக்கிறோம். இன்னும் ஒரு 6-7 மாசத்துல நிச்சயம் சரி செய்யப்பட்டு தகுதியுள்ள அந்த 1,60,00,000 மகளிருக்கும் கண்டிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து சேரும். அதுக்கு நான் பொறுப்பு. இத்தனை திட்டத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. நாம செய்யற திட்டத்தை சொல்லியிருக்கிறோம், சாதனைகளை சொல்லியிருக்கிறோம், என்னென்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கிறோம். ஆனா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிய அரசுக்கு ஜிஎஸ்டி வரியா 1 ரூபா கட்டினா நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராரு? வெறும் 29 பைசா. நாம கட்டுறது 1 ரூபா, நமக்கு திருப்பி தர்றது 29 பைசா. ஆனா பீகார் மாநிலம் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலம், முதல்வர் வந்து நிதிஷ்குமார், அதாவது உலக சாதனமா 5 வருஷத்துல 5 முறை முதலமைச்சர் இருக்க பொறுப்பேற்றிருக்காரு. அணிமாறி 5 வருஷம் ஆட்சியில் இருந்தது, 5 வருஷம் 5 வாட்டி முதல்வர் பொறுப்பேற்றிருக்கிறாரு. அணிமாறி மிகப்பெரிய சாதனை. இது பிஜேபி ஆளுகின்ற பீகார் மாநிலத்துல அவங்க 1 ரூபா கட்டுறாங்க. அவங்களுக்கு எவ்வளவு தெரியுமா தராரு? 7 ரூபா. அவங்க 1 ரூபா கொடுத்தா அவங்களுக்கு தரது 7 ரூபா. நமக்கு பீகார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உங்களுக்கு தெரியும் யாரு முதலமைச்சர்? ஒரு சாமியார், அவர் பேர் திரு யோகி ஆதித்யநாத். யாரும் தெரியுது இல்ல? அங்க இருக்கக்கூடிய மக்கள் 1 ரூபா ஜிஎஸ்டி வரி கட்டினா அவங்களுக்கு எவ்வளவு தெரியுமா தராரு? 3 ரூபா. 1 ரூபா கொடுத்தா திருப்பி 3 ரூபா. நமக்கு எவ்வளவு? அதனாலதான் சொல்றேன், திரு மோடியுடைய தலையில உரைக்கணும்னா இனிமே அவர் இங்க வரும்போது 29 பைசான்னு மட்டும் கூப்பிடுங்க, அப்பதான் அவருக்கு உரைக்கும். அதே மாதிரி மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை உங்களுக்கு தெரியும், உலக புகழ்பெற்ற மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை சென்ற 2019ஆம் ஆண்டு வந்தாரு. வந்து என்ன கல்ல நானே மறந்தாலும் நீங்க மறக்க மாட்டீங்க போல. இதாமா அந்த கல்லு. அதாவது 2019ஆம் ஆண்டு திரு 29 பைசாவும் திரு பாதம் தாங்கி பழனிசாமியும் மதுரையில போய் ஒன்றிய அரசு நிதியில எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போறேன்னு சொல்லி நட்டு வச்சுட்டு போன ஒத்த கல்லு. நாங்க போகும்போது போய் பார்த்தேன், இருந்தது ஒரே கல்லு. அதையும் நான் புடிக்கிட்டு வந்துட்டேன். இப்போ கல்லை காணணும்னு தேடிட்டு இருக்காங்க. நான் சொல்லிட்டேன், நான் கல்லை திருப்பி தரமாட்டேன், நீ எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிக்கிற வரைக்கும் கல்லை திருப்பி கொடுக்க மாட்டேன். இதுல என்ன கொடுமை? நம்ம 2019ஆம் ஆண்டு இங்க அடிக்கல் நாட்டினாங்க. அதன் பிறகு பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள் 5 மாநிலங்கள்ல இதே மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சு எல்லாமே செயல்பாட்டுக்கு வந்துருச்சு, கட்டி முடிச்சுட்டாங்க. பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சாச்சு. ஆனா தமிழ்நாட்டு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இது வரைக்கும் 1 ரூபா கூட ஒதுக்கல ஒன்றிய அரசு. இப்போ இடி, சிபிஐ, ஐடி ரேட் தலைவர் பேசியிருக்காரு திரு மோடி. திரு 29 பைசாவோட குடும்பம் யாரு? திரு சிபிஐ, இடி, ஐடி ரேட், இவங்கெல்லாம் தான் அவங்க குடும்பம். எங்களையும் போன முறை அடிமை அதிமுக அமைச்சர்களை மிரட்டினாங்க. இந்த மாதிரி பொய் கேஸை போட்டு மிரட்டி தான் அடிமையா வச்சிருந்தாங்க. அது மாதிரி நம்மளையும் நம்ம அமைச்சர்களையும் மிரட்ட பாக்குறாங்க. ஆனா அந்த மிரட்டல் ஊர்களுக்கெல்லாம் பயப்படுறாரு திமுக கிடையாது. நான் இப்ப சொல்றேன், மண்ணின் மைந்தன் அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் மேல பொய் வழக்க போட்டு இப்ப சிறையில் அடைச்சு வச்சிருக்கிறாங்க. நான் 100% எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த பொய் வழக்கெல்லாம் உடைச்சு கண்டிப்பா நம்முடைய தலைவர் அவரை கைவிட மாட்டார்.
திராவிட முன்னேற்ற கழகம் அவரை கைவிடாது. அந்த பொய் வழக்கையெல்லாம் உடைச்சி விரைவில் இங்க நம்ம ஜெயிச்சு நம்முடைய அக்கா ஜோதிமணி அவர்கள் 5 லட்சம் மறக்க மாட்டேன், மறக்கவே மாட்டேன், ஜெயிக்க வச்சு அந்த வெற்றி விழாவில், அந்த நன்றி அறிவிப்பு விழாவில் நம்முடைய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையில தான் அந்த விழாவை நாம நடத்தி காட்டுவோம். செஞ்சு காட்டுவோமா?